40 வருஷம் போராடி என்னை நானே சரி பண்ணி என்னை நாளை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு 40 வருஷம் போராடிட்டேன். இப்போ என்னை தூக்கி கீழே போட்டேன், நீ எப்படி இருந்தாலும் போப்பா நீட்டு சொல்லி, எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கீழே போட்ட உடனே அது தன்னாலே சரியாயிருது. அதுதான் என்னென்னா அந்த மைண்டு தான் வந்து லிபரேட்டட் மைண்டு. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இப்போ நம்ம மனதினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லா பிரச்சனைகள்லையுமே எந்த பிரச்சனையாக எடுத்தாலும் சரி, இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இது அகமா புறமா? அகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையா, புறத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையா? புறத்தில் பிரச்சனை இருந்தாலும் நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும், செயல்பட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம முன்னால் ஒருத்தர் போயிட்டு கீழே விழுந்துட்டார், தூக்கி விட்ருங்க. சாப்பாடு வச்சுருக்கு, சாப்பிடுங்க. இப்போ மனசை பொறுத்தளவில் ஏதோ ஒரு எமோஷன் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த எமோஷனை சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தினால தான் என்ன சொல்லி சொன்னால் 40 வருஷம் போராடி என்னை நானே சரி பண்ணி என்னை நாளை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு 40 வருஷம் போராடிட்டேன். சரி, என்னை தூக்கி கீழே போட்டேன், நீ எப்படி இருந்தாலும் போப்பா நீட்டு சொல்லி, எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கீழே போட்ட உடனே அது தன்னாலே சரியாயிருது. அதுதான் என்னென்னா அந்த மைண்டு தான் வந்து லிபரேட்டட் மைண்டு. ஏன்னா அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், தேங்கி நிற்காது. உண்மையிலேயே நம்மளோட அது இயற்கையான நாள், அது நம்ம யாருமே கொண்டு வர வேண்டியதில்லை. நாம் சரி பண்ணணும்னு நினச்சான்னு சொன்னால் சரியாகவே ஆகாது. நீ எப்படி நிறுத்தத்தில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலை, உங்கள் எல்லை எங்கே இருக்குன்னு சொன்னால் செயலை நோக்கி தான் உங்கள் எல்லை. உங்கள் எமோஷன் வந்து உங்கள் எல்லையே கிடையாது, உங்கள் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. உங்கள் டிபார்ட்மெண்ட்டே இல்லாத வேலையில் போய் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது. உங்கள் எல்லை நீங்கள் என்ன செய்யணுமோ அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. நான் நல்லா இல்லை நீட்டு சொல்லி சொன்னீங்கன்னா பிரச்சனை தான். என்னை நான் நல்லா வச்சுக்கிடணும்னு சொன்னால் பிரச்சனை தான். இப்போ நான்கிறது ஒன்று, நம்முடைய செயலுங்கிறது ஒன்று. உங்கள் கவனம் செயலை நோக்கி இருந்தானா எல்லாமே தானாக சரியாக வந்துடும். உங்களுக்கு என்ன எமோஷன் வேணுமோ அது தானாகவே வந்துடும். செயலுக்கு தேவையான செயலுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி, செயலை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி எமோஷன் தானாக வந்துடும். எமோஷன் வந்த பிறகு தான் செயலை ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் செயல் உங்களை கவனம் செயலில் இருந்தானா எமோஷன் உங்கள் பின்னால் பேக்ரவுண்டில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பெட்டியை தூக்கணும்னு நினச்சா ஆட்டோமேட்டிக்காக 50 கிலோ தூக்குறதுக்கான எனர்ஜி கையில் வந்துடும். இப்போ இந்த பெட்டி இது வந்து எம்டி பாக்ஸ் தான் முதல்ல அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்கள் இப்படி தூக்க வர மாட்டீங்க, இப்படி 2 வரல தான் கொண்டு வருவீங்க, அப்படி தூக்கி அங்கே வைக்கலான்னு மாதிரி. என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் அந்த எனர்ஜி வரும், அதுக்கு தான் அந்த எமோஷன் வரும். அதனால் எமோஷனை ஒழுங்குபடுத்த வேண்டியதில்லை. நம்ம எமோஷனுங்கிறது இயற்கைக்கு விட்டுருங்க. உங்கள் அறிவை பயன்படுத்திவிடுங்க. அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணுமோ, என்ன சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அங்கே நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நம்ம கவனத்தில் இருக்கணும். நான் வேறு, என்னுடைய செயல் வேறு. என்னை பொறுத்தல நான் வந்து இயற்கை தான். அது எப்படி இறைவன் என்னை எப்படி வச்சாலும் ஓகே தான். எனக்கு மகிழ்ச்சி வந்தாலும் ஓகே தான், பயம் வந்தாலும் ஓகே தான். இது உங்கள் பேருக்கு தான் சொல்கிறோம். உண்மையிலே அங்கே அது இருக்க போகிறதில்ல. நீங்கள் அது ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே வினாடி நேரத்தில் எல்லாமே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அது ஒரு 6 மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். நாம் ஏதோ சண்டை போட்டு அதை தேங்க வச்சிடறோம். நல்லா வச்சுக்கிடணுங்கிற முயற்சியில் தான் எல்லாம் ஒரு தேக்க நிலையை க்ரியேட் பண்ணிடும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் இந்த 40% பொறுத்தளவில் இந்த 60%க்கு எந்த வேலையில், அந்த 60% தான் எல்லா வேலைகளையும் கையில் எடுக்குது. நம்முடைய அறிவு தான் எல்லா வேலையும் கையில் எடுக்குது. அந்த அறிவு வந்து தன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய எல்லை வந்து செயலை நோக்கி தான் இருக்குது ஒழிய 40% நோக்கி எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி நம்ம 60% அறிவே நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு தாட்லேயுமே இந்த 60% இருக்குது, 40% இருக்குது. இது 2 எப்படி செயல்படுதுங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் உள்வாங்கிக்கிடுங்க. எந்த பிரச்சனையும் எடுங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் 4 அம்சம் இருக்குது. 4 அம்சம் என்ன சொல்லி சொன்னால்
இப்போ மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் இந்த 60 40 சேர்த்தே கூட வச்சுக்கலாம். ரெண்டையுமே சேர்த்தே 40 4 வச்சுக்கிடலாம். இந்த 4ங்கிற பக்கத்தில் உங்களுக்கு வேலை கிடையாது. உங்கள் வேலை என்னன்னு சொன்னால் உங்களை பயன்படுத்தி செயலில் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். செயலில் உங்களுக்கு எல்லா வேலையும் இருக்குது. ஆனால் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கா செயலில் இருக்கான்னு பார்த்தான்னு சொன்னால் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ உங்களை என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் உங்களை இயற்கைக்கு விட்டுருங்க. உங்களை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதுங்க. சரி பண்ண முயற்சி பண்ணால் அது உங்களை கலக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான், குட்டையை கலக்கி மீன் பிடிக்கிற மாதிரி. விட்டுட்டிங்கன்னா தன்னாலே தெளிஞ்சிடும், எல்லாமே செட்டில் ஆகிடும். அது உதவிகரமாக மாறிடும், எல்லா செயலுக்கும் உதவிகரமாக மாறிடும். உங்கள் மைண்டே போராடிட்டு இருக்கிற மைண்டு ஸ்போர்ட்டிவ் மைண்டாக மாறிடும். எதை பற்றியும் மைண்ட் பண்ணாதபடி செயல் மட்டுமே முக்கியங்கிற மாதிரி ஒரு தீரமான ஒரு மனநிலையாக மாறிடும். ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.